வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம எப்போதாவது வாழைப்பழங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா எப்போதுமே பழுத்த வாழைப்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும். வாழைப்பழங்கள் நிறைய ரகங்கள் இருக்கலாம். ஸோ எந்த வகையான ரகமாக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழம் அல்லது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கொள்வது நமக்கு எப்போதுமே நல்லது தான். இப்போ இந்த வாழைப்பழங்கள் நீங்கள் பழுத்த வாழைப்பழங்களாக எடுத்துக்கொள்ளும் போது மேங்கனீஸ், பொட்டாசியம், விட்டமின் சி, விட்டமின் B6, போதுமான அளவுக்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து, புரதச்சத்து, இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்குங்க. ஸோ அப்போ ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழம், அதாவது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம், எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நம்முடைய உடல் வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு நம்ம வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. வாழைப்பழம் பல சத்துக்களை தனக்குள்ள கொண்டு இருக்குங்க. குறிப்பாக பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்கள்லாம் அதிகம் இருந்திருக்கு. தினமும் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாழைப்பழங்கள் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா, காலை உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாழைப்பழங்களை சாப்பிட்றோம் அப்படின்னாலுமே அன்றைய நாள் முழுவதுமாகவே நம்ம சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருப்போம். நம்முடைய உடலையும் மனதையும் மூளையுமே எப்போதுமே விழிப்போட வைத்திருக்க செய்வதில் வாழைப்பழம் மிக முக்கியமான பண்பு வகிக்குதுங்க. அப்போ தேர்வுகள் எழுதுவதற்கு முன்னாடி மாணவர்கள்லாம் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு போகும்போது அவங்களுடைய மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் அதிகப்படுத்தப்பட்டு சிறப்பாக அவங்க தேர்வுகள் எழுதுவதற்கு வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும். ஸோ நம்முடைய உடல் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி உடல் நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்க வைத்து நம்மளை வந்து சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு வாழைப்பழம் உதவிகரமாக இருக்குங்க. மலச்சிக்கல் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு நம்ம வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். பழங்காலம் முதலே மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பழம் பயன்படுத்தப்பட்டு இருக்குங்க. தினமும் நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வாழைப்பழங்களை சாப்பிட்றீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய இந்த உணவுகள் இருக்கக்கூடிய கடினமான உணவு மூலக்கூறுகளை வாழைப்பழங்கள் இருக்கக்கூடிய வளமான அளவில் அந்த ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து உடைத்து செரிக்க வைக்குங்க. செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு மூலக்கூறுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்கள் இருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். இதன் மூலமா சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நார்சத்தும் நீர் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் நீண்ட நாட்கள் எடுத்துக்கொண்டதால தான் உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதை நீங்கள் நீக்கணும் அப்படின்னா நார் சத்து இருந்திருக்கக்கூடிய வாழைப்பழங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வயிற்றில் அந்த நீர் சத்து குறைபாட்டெல்லாம் மலம் எரிக்கி போவதை முன்னாடியே தடுத்துக் கொள்ளலாம். அப்போ அந்த கழிவுகள் வந்து மலக்குடல்களிலேயே தேங்கி விடாமல் எளிமையாக உங்களுக்கு வந்து வெளியேற்றப்பட்டு விடும். அதுக்காக நீங்கள் வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை உங்களுக்கு போதை தலைக்கேறி அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த போதை இறங்க வைக்கிறதுக்கு நீங்கள் வாழைப்பழங்கள் எடுத்துக்கலாம். அதுக்காக மது அருந்தக்கூடிய பழக்கத்தை யாருமே உங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ண கிடையாது. மது அருந்தக்கூடிய பழக்கம் ஒரு கெடுதல் விளைவிக்கக்கூடிய பழக்கம். ஒருவேளை போதை வந்து உங்களுக்கு தலைக்கு அதிகமாக ஏறி இருக்கு அப்படின்னா தான் நீங்கள் வாழைப்பழங்கள் எடுத்துக்கொண்டு அதை சரி பண்ணிக்கொள்ளணும். இப்போ இன்று பலருக்குமே மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதில் சிலர் வந்து அளவுக்கு அதிகமாக மது அருந்தி அதிக போதை வந்து தலைக்கு ஏறி அவதிப்படுவாங்க. இப்போ போதையை வந்து தெளிவடைய வைக்கிறதுக்கு ஒரு வாழைப்பழத்தை கொஞ்சமாக கெட்டி தயிர் மற்றும் கொஞ்சமாக தேனோட கலந்து நம்ம மிக்சியில் போட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி போதை தலைக்கேறினவர்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரத்தில் போதை வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க. உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய செயல்பாடுகளும் மீண்டும் நன்றாக இயங்க ஆரம்பிக்கும். அப்போ போதை வந்து தலைக்கேறி நபர்களுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது சரி பண்ணிக்கலாம். அதுக்காக எப்போதுமே போதையோடு இருக்க வேண்டும் அப்படின்றது அவசியம் கிடையாது. கூடுமான வரைக்கும் அந்த மது இருந்தக்கூடிய போதை பழக்கங்கள்லாம் விட்டு விடுவது நல்லது. அல்சர் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு நம்ம வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. அல்சர் அப்படின்றது முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது எதனால் ஏற்படும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அல்சர் அப்படின்றது வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான புண்ணுங்க. ஸோ இந்த அல்சர் வந்து பெரும்பாலும் காலை உணவுகளை வந்து தவிர்க்கிறவங்களுக்கும் அதிகமாக காரசாரமான உணவுகளை அடிக்கடி தொடர்ந்து உண்பவர்களுக்கும் ஏற்படும். அப்போ இதை வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் எப்போதுமே காலை உணவுகளை சாப்பிடணும். பசி எடுக்கும் போது கரெக்டான டைமில் நீங்கள் சாப்பிடணும். காரசாரமான உணவுகள் எல்லாம் நீங்கள் வந்து தவிர்த்துக் கொள்வது நல்லது. அப்போ தான் அல்சரெல்லாம் வராமல் நீங்கள் நலமோடு இருக்க முடியும். ஏன்னா காரசாரமான உணவுகள் எப்போதுமே குடலுக்கு வந்து தீமை விளைவிக்குங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாழைப்பழங்களை சாப்பிட்டீங்கன்னா அல்சர் புண்கள் விரைவில் உங்களுக்கு வந்து தீர்ந்துவிடும். அல்சர் புண்கள் விரைவில் உங்களுக்கு ஆறிடும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அல்சர் புண்கள் விரைவில் ஆறும். குறிப்பாக அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களுடைய செயல்பாடுகளையுமே வாழைப்பழம் சீரமைக்கிறதால போதுமான அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். பசி எடுக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் உணவுகளை காலையில் சாப்பிட்ருவீங்க. அப்போ உங்களுக்கு அல்சர் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வாழைப்பழங்களில் பொட்டாசியம் சத்து வந்து அதிகமாக நிறைந்திருக்குங்க. இந்த பொட்டாசியம் சத்து இருக்குங்க இல்லையா, இது வந்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளில் அந்த இறுக்கத்தன்மை ஏற்படாமல் தடுக்குது. ஸோ இதன் மூலமாக ரத்த ஓட்டம் சீரான அளவுக்கு நம்மளுடைய உடலுக்கு கிடைக்கும். இதனால் இதயத்திற்கும் சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கிறதா தான் இதயத்திற்கு பொட்டாசியம் சத்து மிகவும் அவசியமாக இருக்குது. இதனால் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர்,
ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை வந்து நம்ம சீரான நிலையில் வைத்துக்கொள்ள முடியும். இதயத்திற்கு இதனால் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் போயிட்டு வரும். அதே போல் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து ரத்த நாளங்களில் தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் படிஞ்சிருக்கும். அந்த கெட்ட கொழுப்புகளை அகற்றக்கூடியது வாழைப்பழங்கள் இருக்கக்கூடிய நார் சத்து தாங்க. எதனால் அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் நம்ம அகற்றணும் அப்படின்னா, போதுமான அளவுக்கு இதயத்துக்கு ரத்த ஓட்டம் செல்வதை தடுக்கக்கூடியதே அந்த கெட்ட கொழுப்புகள் தான். ஸோ அதை நீக்கணும் அப்படின்னா தான் இதயத்துக்கு ரத்த ஓட்டம் கிடைக்கும். மாரடைப்பு, பக்கவாதமெல்லாம் ஏற்படாமல் இதயத்தை நம்ம பலமாக வைத்துக் கொள்ளலாம். அதனால தான் பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இதயத்தை பராமரிக்கணும்னா பொட்டாசியம் நார் சத்து இருக்கக்கூடிய வாழைப்பழங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வயிற்றுப்போக்கு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ முதல்ல நீங்கள் வயிற்றுப்போக்கு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். வயிற்றுப்போக்கு எப்படி ஏற்படுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கெட்டுப்போன உணவுகளை நீங்கள் சாப்பிட்றதாலும் சில நோய்கள் காரணமாகவும் சிலருக்கு அதீத வயிற்றுப்போக்கு வந்து ஏற்படுங்க. இந்த வயிற்றுப்போக்கால் உடலினுடைய அத்தியாவசியமான சத்துக்கள் மற்றும் உப்புகளினுடைய இழப்பு நமக்கு உண்டாகும். இந்த மாதிரி வயிற்றுப்போக்கால் அவதிப்படக்கூடிய நபர்கள் வந்து வாழைப்பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு கோப்பை தண்ணீரில் சிறிது உப்பு மற்றும் சர்க்கரை கலந்த தண்ணீரை வந்து குடிச்சாங்க அப்படின்னா வயிற்றுப்போக்கால் உடல் இழந்த சத்துக்களை வந்து மீண்டும் அவங்க பெற முடியும். ஸோ டைஜஷன் ப்ராசஸ் வந்து கரெக்டாக நடக்கும். வயிற்றுப்போக்கில் அவங்களுக்கு வந்து இருக்காதுங்க. வயிற்றுப்போக்கு வந்து குணப்படுத்திக் கொள்வதற்கும் மீண்டும் நம்மளை தடுக்கணும் அப்படின்னாலுமே வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கண்கள் நலம் பெறுவதற்கு நம்ம வாழைப்பழங்கள் எடுத்துக்கலாங்க. முகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்களுங்க. ஸோ இந்த கண்களை கொண்டு தான் நம்ம அனைத்தையுமே வந்து பார்க்குறோங்க இல்லையா? எனவே கண் பார்வை வந்து நலமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. வாழைப்பழத்தில் விட்டமின் ஏ சத்து அதிகமாக நிறைந்திருக்குங்க. இது வந்து கண்களில் கண்புரை ஏற்படுவதை நமக்கு வந்து தடுக்குது. மேலும் விழிப்படலம், கருவிழி ஆகியவற்றோட நலத்தை வந்து மேம்படுத்துது. இதன் மூலமாக கூர்மையான கண் பார்வை வந்து நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாகுலர் டீஜெனரேஷன், மாலைக்கண் நோய் ஏற்படுவது, விழிப்படலம் சேதமடைவது, கண்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்வை குறைபாடு உங்களுக்கு வந்து மங்கி போகிறது, இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் கண் பார்வையெல்லாம் கூர்மை பெற வைத்துக்கொள்ளணும் அப்படின்னா விட்டமின் ஏ சத்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாழைப்பழங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். புகைப்பிடிக்கூடிய பழக்கத்திலிருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னாலுமே வாழைப்பழங்களை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். இப்போ புகைப்பிடிக்கூடிய பழக்கம் கூட ஒரு வகை போதை பழக்கம் தாங்க. புகைப்பிடிக்கூடிய பழக்கத்தை தங்களினுடைய கடினமான முயற்சியால் நிறுத்திய சில பேர்களுக்கெல்லாம் மீண்டும் சில சமயங்களில் புகைப்பிடிக்கணும், ஸ்மோக் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல், ஒரு உணர்வு வந்து ஏற்படுங்க. அது வந்து தவறு கிடையாது. அது போக போக தான் உங்களுக்கு வந்து சரியாகும். ஆனால் அந்த மாதிரி உணர்வு ஏற்படும் பொழுது நீங்கள் எக்காரணம் கொண்டு மீண்டும் புகைப்பிடிக்கக்கூடாது. அதை மாற்றக்கூடிய வேற எண்ணெய் செயல்களை வந்து நீங்கள் செய்யணும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா புகைப்பிடிக்க தோன்றக்கூடிய அந்த உணர்வை வந்து கட்டுப்படுத்தலாம். மேலும் இத்தனை காலம் புகைப்பிடிச்சிட்டே இருந்ததால் உங்களுடைய உடலில் தங்கியிருக்கக்கூடிய நிக்கோட்டின் நச்சு பொருளை வாழைப்பழத்திலிருந்து பொட்டாசியம், மெக்னீசியம் சத்துக்கள்லாம் உங்களுக்கு வந்து நீக்கி விடுங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மீண்டும் வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கே போக மாட்டீங்க. இவ்வளவு காலமாக புகைப்பிடித்ததால் தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்களையுமே வாழைப்பழம் உங்களுக்கு வந்து வெளியேற்றிவிடும். மனம் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. நமக்கு வந்து உடல் நலம் எந்த அளவுக்கு முக்கியமோ அது போலவே அனைவருக்குமே மனநலம் நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குங்க. ஆனால் சிலருக்கு அப்பப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதீத கோபம் மற்றும் வெறுப்பு போன்ற தீவிர உணர்ச்சிகள்லாம் ஏற்படும். மேலும் மனதில் வந்து ஒரு பதட்டமான ஒரு மனநிலையுமே இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டெப்ரெஷன் இது மாதிரி இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களாம் வாழைப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய மனநிலையில் சிறந்த மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத மருத்துவ ஆய்வுகளில் வந்து குறிப்பிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், கூர்மையான புத்தியெல்லாம் கிடைக்கும். மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்து எதுவுமே இருக்காதுங்க. ஸோ தொடர்ந்து வாழைப்பழங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.